அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நம் ஸ்ரீகோகுலம் சேனலில் 2025 வருட ஆனி மாத கும்பராசி பலன்களை பற்றி இந்த வீடியோ மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சாதகமான மாதமாக பார்க்கப்படுறது. காரணம், சூரிய பகவான் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு. அப்படிப்பட்ட சூரிய பகவான் குரு உடன் 5ஆம் வீட்டில் பாக்யஸ்தானத்தில், அதாவது திரிகோணம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இந்த முறை சூரிய பகவான் பயிற்சி ஆகிறதுனால ரொம்பவே ஃபேவரபிளான ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுறது. இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது ஜூன் 15, 2025 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஆரம்பித்து ஜூலை 16, 2025 புதன்கிழமை வரைக்கும் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஆனி மாதத்தின் கிரக நிலைமைகள்: மேஷத்தில் சுக்கிரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு ஜூன் 30ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகி மாறுறாரு. மிதுனத்தில் குரு சூரியன், கடகத்தில் புதன், கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு ஜூன் 23ஆம் தேதி அன்று மாறுறாரு. சிம்மத்தில் கேது செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனீஸ்வரர். இதே இந்த ஆனி மாதத்தின் கிரக நிலைமைகள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறாரு. அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறது மேரேஜ் லைஃப். இது ரொம்பவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரபிள். அதாவது கல்யாணம் ஆகாத கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக கல்யாணம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்படும். நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறது இந்த மாதம் நிச்சயிக்கப்படும். ரொம்ப நாளாக நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி நீங்கள் ஆல்ரெடி பார்த்த ஏதாவது ஒரு வரன் உங்களை தேடி உங்களை கன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதமே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம், ஆவணியில் கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு ஃபோர்ஸில் தள்ளப்படும். அவ்வளோ ஃபேவரபிளான ஒரு மாதம் ஒன்று. அதே மாதிரி ஒன் சைடாக யாராவது லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் அது டபுள் சைடாக மாறுறதுக்கு 100% பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு ஃபேவரபிளான மாதமாக பார்க்கப்படுறது ஒன்று. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுடைய பார்ட்னர் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பார்ட்னரே உங்களை விட்டு விலகி போவாங்க. அவங்க மூலியமாக இருக்கிற பிரச்சனைகள் கம்மியாகும். இல்லை உங்களுடைய பார்ட்னர் ரொம்ப நல்லவர், உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஃபேவரபிள் அப்படின்னா அவங்க மூலியமாக நிறையா நல்ல விஷயங்கள், நிறையா ஆர்டர்ஸு, நிறையா மணி உங்களுக்கு சேரும். ஸோ அந்த ஒரு பார்ட்னருடைய அந்யோன்ய பந்தம் இந்த மாதம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் சூப்பராகவே இருக்குது. காரணம், 2 கூடியவன் 11 கூடியவன் குரு பகவான் 5ஆம் வீட்டில் சூரியனுடன் சேர்றாரு அப்படின்றதுனால. ஸோ இரண்டுமே தனத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான். 2ம் சரி 11ம் சரி. அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் வீட்டில், அதாவது திரிகோணம் சொல்லக்கூடிய உத்தமமான வீட்டில் கரெக்டாக 7ஆம் அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படின்றதுனால பண வரவு உங்களுடைய பார்ட்னர் மூலியமாக ரொம்ப அதீதமாக வரும். அதே மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலியமாக, ஹஸ்பண்டாக இருக்கலாம் இல்லை ஒய்ஃபாக இருக்கலாம், அவங்க மூலியமாக நிறையா நல்ல கைடன்ஸ் வரும். அவங்க மூலியமாக ஒரு நல்ல ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை அமைக்கிறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு உத்தமமான ஒரு மாதம், ரொம்ப ஃபேவரபிள். பண விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப அதீதமான முறையில் இருக்கும். ஒன்று. அடுத்தது, சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டுக்கு பயிற்சியாகி மாறுறாரு. அப்படின்றதுனால வீடு, மனை, வாகனம் இது எல்லாமே ரொம்ப ஃபேவரபிள். அதனால் இந்த வீடு வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை ஏதாவது வண்டி வாங்கணும், அது 2 வீலராக இருக்கலாம், காலாக இருக்கலாம், இல்லை என்ன ஒரு வண்டியாக வேணாலும் இருக்கலாம், இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு லோடு வண்டி மாதிரி வாங்கணும், அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அந்த வண்டி வாங்குகிற யோகம், வீடு வாங்குகிற யோகம், இல்லை வெறும் மனை வாங்குகிற யோகம் இந்த மாதம் அவசியம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. நிச்சயமாக இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு சொத்துகள் சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுறது. காரணம், 7ஆம் வீட்டில்
செவ்வாயும் இருக்கிறார், பத்தாவதுக்கு புத பகவானும் அங்கே வராரு அப்படின்றதுனால, அதாவது சூரியனும் புதனும் இந்த மாதம் வந்து பரிவர்த்தனை ஆகிறாரு. ஸோ பரிவர்த்தன ராஜயோகம், அந்தந்த கிரகம் அந்தந்த இடத்துல இருந்தால் எந்த மாதிரியான பலன் கிடைக்குமோ அந்த மாதிரியான உத்தமமான பலன் இந்த மாதம் இந்த மாதிரியான காம்பினேஷனால் அவசியம் உண்டு. அப்படின்றதுனால மேக்ஸிமம் உங்களுடைய பாசிட்டிவ் வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர்னாலையும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்கிற உங்களுடைய ஒர்க் பார்ட்னர்ஸ்னாலையும் நடக்கும். அதே மாதிரி இந்த வீடு மனை வாகனம் அப்படிங்கிறதும் அவங்க மூலியமாக ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதனால் இந்த மாதம் நிச்சயமாக சொத்துக்கள் சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி தாயாரின் உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் பட்சத்தில் யாரோடைய அம்மாவுக்காக கும்பராசிக்காரர்களுக்கு யாரோடைய அம்மாவுக்காக உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, இல்லை உங்களுடைய மனைவியின் தாயார், இல்லை உங்களுடைய புருஷனின் தாயார், அதாவது உங்களுடைய மாமியார் ஸ்தானத்தில் யாராவது இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த மாதம் அவங்க ரெக்கவரி ஆகிறதுக்கு ஒரு நல்ல டைமாக வந்து பார்க்கப்படுறது. சீக்கிரமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை வந்து அவங்க வந்து தொடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மாதம் இது. அதே மாதிரி 7ஆம் வீட்டில் செவ்வாயும் இருக்கார் அப்படின்றதுனால, செவ்வாய் அப்படின்றவர் 10ஆம் அதிபதியாகவும் 3ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர். ஸோ உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய குறிக்கோள்கள் எல்லாமே இந்த மாதம் வந்து செட் பண்ணுவீங்க. ஆல்ரெடி நீங்கள் வச்ச டார்கெட் எல்லாமே இந்த மாதம் வந்து ஃபினிஷ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு சாதகமான ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுறது ஒன்று. அதே மாதிரி இந்த ராகு கேது சனீஸ்வரர் குரு இவங்க எல்லாமே 1, 1.5, 2.5 வருட காலமும் அதே இடத்துல தான் இருப்பாங்க. அப்படின்றதுனால இது எல்லாமே வந்து இந்த சனி பயிற்சி, இல்லை ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி பலனில் என்ன பலன் சொல்லியிருக்கோமோ மேக்ஸிமம் அதுதான் நடக்கும். பட் ஆனால் அவங்களுடைய கோச்சார ரீதியான அவங்கவங்க தசாபுக்திகள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ரீதியாக பலன்களை தான் மேக்ஸிமம் நமக்கு தருவாங்க. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எல்லா பலாபலனும் இந்த மாதம் அவசியம் நிச்சயம் நமக்கு உண்டு அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். அதே மாதிரி குழந்தை இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அவசியம் குழந்தை நிற்கும். குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறையா நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் வந்து செய்வீங்க. குழந்தைக்காக நிறையா நல்லது பண்ணுவீங்க. அவங்களால உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு நல்ல ப்ரௌடு மூமெண்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல ப்ரௌடான பேரண்ட்ஸாக வந்து உங்களை வந்து உங்கள் குழந்தைங்க வந்து வச்சுருப்பாங்க, காமிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மாதமாகவும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு பார்க்கப்படுறது. அதனால் எல்லா விஷயத்துலேயும் வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது. அப்படின்றதுனால ரொம்ப ஃபேவரபுளான ஒரு மாதம். இருந்தாலும் இந்த மாதம் முழுக்க நமக்கு ஃபேவரபுளாக இருக்கணும் அப்படின்னா நாகதேவர்கள், இல்லைனா நாகாத்தம்மன், இல்லைனா வந்து ராகு கேது, இல்லைனா வந்து சிவனுடைய சிரசில் இருக்கக்கூடிய சர்ப்பமோ, அல்லது மகாவிஷ்ணு சிரசில் இருக்கக்கூடிய ஆதிசேஷனோ, இந்த மாதிரியான நாகதேவர்களை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம இந்த மாதம் பூஜைகள், ஆராதனைகள், ஹோமங்கள், அர்ச்சனைகள் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த மாதம் நமக்கு ஃபேவரபிள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ராசியிலேயே ராகு, 7ஆம் வீட்டில் கேத்து, அது என்னதான் 1.5 வருட காலம் இருந்தாலும் இந்த கும்பத்திலிருந்து ஆரம்பித்து நமக்கு நேராக இருக்கக்கூடிய வீடு சிம்மம் வரைக்குமே எல்லா கிரகமும் இருக்குது. அதுக்கு இன்னொரு பக்கம் எந்த கிரகமும் இல்லை. ஸோ இது ஒரு கால சர்ப்ப காலமாக இந்த காலம் வந்து பார்க்கப்படுறது. ஸோ அந்த கால சர்ப்ப காலத்தில் நமக்கு வந்து அந்த தோஷமாக கன்வெர்ட் ஆகாமல் யோகமாக கன்வெர்ட் ஆகணும். அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த மாதிரியான நாக தேவர்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பூஜைகள், ஆராதனைகள் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த மாதம் வந்து நமக்கு உத்தமமான ஒரு மாதமாக பார்க்கப்படுறது. இதே இந்த ஆனி மாதத்தின் கும்பராசியின் பலன்கள். அடுத்து மீன ராசி பலன்களில் சந்திக்கலாம். நன்றி, நமஸ்காரம்.